ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சிலோன் எக்ஸ்பிரஸ் சேனல் பட்டீஸ். இன்றைக்கி என்ன இன்ட்ரெஸ்டான விஷயத்தோட உங்களை மீட் பண்ண நான் வந்திருக்கேன்னா, வாட் இஸ் த கண்டென்ட் ஆஃப் த டே அப்படின்னு பார்த்தோம்னா, மனைவியை கொன்றதாக கணவர் கைது, 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு உயிரோடு வந்து மனைவி, நடந்தது என்ன? கர்நாடகாவில் மனைவியை கொன்றதாக கணவர் 1.5 ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் மனைவி உயிரோடு நீதிமன்றத்திற்கு வந்ததாக இந்து தமிழ் திசை நாளிதழில் செய்தி வெளியிடப்பட்டிருக்கு. அந்த செய்தியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கர்நாடக மாநிலம் குடகு மாவட்டத்தில் உள்ள குஷால் நகரை சேர்ந்தவர் தான் குருபர சுரேஷ். 38 வயதான இவர் விவசாய கூலியாக தனது மனைவி மல்லிகையோட அங்கு வசித்து வந்திருக்கிறாரு. இந்த நிலையில் கடந்த 2020ஆம் ஆண்டு தனது மனைவியை காணல அப்படின்னு குருபர சுரேஷ் குஷால் நகர் காவல் நிலையத்தில் புகார் அளிச்சிருக்கிறாரு. இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை நடத்தி வந்திருக்கிறாங்க. இதனிடையே 2021ஆம் ஆண்டு மைசூர் மாவட்டத்தில் உள்ள பெட்டதபுர அருகில் காவிரி ஆற்றில் அழுகை நிலையில் ஒரு பெண்ணின் சடலம் கிடைச்சிருக்கு. அதனை கைப்பற்றிய போலீசார் அந்த உடல் காணாமல் போன மல்லிகைவின் உடல் என உறுதி செஞ்சிருக்கிறாங்க. இதையடுத்து குருபர சுரேஷ் தனது மனைவி மல்லிகைவை கொன்று ஆற்றில் போட்டிருக்க கூடும் அப்படின்னு அவரை கைது செஞ்சிருக்கிறாங்க. குருபர சுரேஷை போலீசார் அடித்து சித்திரவதை செய்து வாக்குமூலம் வாங்கியதாகவும் அந்த செய்தியில் கூறப்பட்டிருக்கு. மேலும் இந்த வழக்கில் 2022ஆம் ஆண்டு மைசூர் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் போலீசார் குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. குருபர சுரேஷ் மைசூர் சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில போலீசார் கைப்பற்றிய பெண்ணின் உடலை DNA பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறாரு. இதனை அடித்து விசாரித்த நீதிமன்றம் DNA பரிசோதனை மேற்கொள்ளுமாறு போலீசாருக்கு உத்தரவிட்டிருக்காங்க. அதில் ஆற்றுல கைப்பற்றப்பட்ட பெண்ணோட உடல் பாகங்கள் மல்லிகையுடையது அல்ல அப்படின்றது தெரிய வந்திருக்கு. இதனையடுத்து குருபர சுரேஷ் கடந்த ஆண்டு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டிருக்காரு. இந்த நிலையில் கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி வழக்கில் திடீர் திருப்பமாக குருபர சுரேஷ் தனது மனைவி மல்லிகைவை மடிக்கேரியில் உள்ள ஒரு உணவகத்தில் பார்த்திருக்கிறாரு. அந்த போட்டோவை எடுத்து போலீசாருக்கு ஆதாரத்துடன் அனுப்பியிருக்கிறாரு. இருப்பினும் போலீசார் அதனை ஏற்றுக்கல. இந்த நிலையில கடந்த ஏப்ரல் 4ஆம் தேதி இந்த வழக்கு மைசூர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்திருக்கு. குருபர சுரேஷ் சார்பில் கொலை செய்யப்பட்டதா சொல்லப்படுற மல்லிகை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்காரு. அப்போது காணாமல் போன மல்லிகை தனது காதலனுடன் வாழ்ந்து வந்ததாகவும் நீதிமன்றத்தில் தெரிவிச்சிருக்கிறாரு அப்படின்னு அந்த செய்தியில குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் இதனால அதிர்ச்சி அடைந்த நீதிபதி குருராஜ் சோமக்கிழவர் இவ்வழக்கை விசாரித்த போலீசார் மிகவும் அலட்சியத்துடன் செயல்பட்டிருக்காங்க. போலீசாரின் தவறுகளை எளிதாக கடந்துவிட முடியாது. இந்த வழக்கு மைசூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வரும் 17ஆம் தேதிக்குள்ள முழுமையா அறிக்கையை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு உத்தரவிட்டிருக்கதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதுதான் கைஸ் இன்னைக்கான அப்டேட். நெக்ஸ்ட் அப்டேட்டோட உங்களை மீட் பண்ற வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெற்றேன்னா இட்ஸ் மீ RJ நர்மதா.